ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒசூரில் வந்துட்டு எஸ்எஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு நான் பெங்களூர்லேருந்து ஒசூர் வந்துட்டு ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்காக வந்தோம். ஹெல்மெட் ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்துச்சு. எம்டி அண்ட் ஆக்ஸாரில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மாடல் சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் கம்பேர் பண்ணி வாங்கணுன்னு தான் வந்திருந்தேன். இவங்க வந்துட்டு எம்டிக்கு வந்துட்டு இவங்க ஆத்தரைஸ்டு டீலர், பிகாஸ் எம்டிக்கு எல்லாருக்குமே டீலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் இவங்களுக்கு டீலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. பெங்களூர்லேருந்து அவங்களுக்கு வருது. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த கடையில் வந்து பார்த்து பேசி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்கிறதுக்காக வந்தேன். ஆக்ஸோர் ஹெல்மெட் நான் பார்த்தேன். நினச்சி வந்த 2 மாடலுமே வச்சுருந்தாங்க ப்ரோ. இந்த 2 மாடல் தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஆக்ஸார் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நம்ம பெங்களூரில் பிளாக் பண்ணுறதுனால ஆக்ஸாரில் வந்துட்டு ஆன்டி-ஃபாக் கோட்டிங் வந்து ஹெல்மெட் வைசரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்து தான் வந்தேன். ஆக்ஸாரில் கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் டபுள் வைசர் வேறு வரும். எம்டியில் வந்துட்டு என்னென்னா, அந்த லைட் வெயிட்டு அண்டு வேர்ல்ட்லேயே இந்த டாப் 10 கேட்டகரியில் வந்துட்டு எம்டியோட கம்ஃபர்ட், குஷன் பேடிங், ஏரோடைனாமிக்ஸு. ஸோ அதுக்காக எம்டி. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனல், நம்ம வண்டி எம்டி, நம்ம சேனல் ஷார்ட் நேம் எம்டி, மிஸ்டர் டாக். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எம்டியில் எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. ஆக்சுவலாக டபுள் வைசர்லாம் இருக்குது, உள்ள கூலிங் கிளாஸ் மாதிரிலாம் வரும். ஸோ அது கூட எனக்கு அந்தளவுக்கு தேவைப்படலை. பட் அந்த ஆன்டி-ஃபாக் கோட்டிங் தான் வந்து பார்க்கும்போது தான், அதுக்காக தான் மெயினாக வந்து எப்படி கம்பேர் பண்ணி வாங்கணும்னு வந்தேன். பட் அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, நம்ம தனியாக வாங்கிக்கலாம் போல். பட் ஆன்டி-ஃபாக் கோட்டிங் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு ஐடியா இல்லை. பட் எம்டியோட இப்போ ஸ்டாக்கில் வர வைசர் சும்மா தருவாங்க 5250 ரூபா. பட் இப்போ இதில் போட்டு வச்சுருக்கிற அந்த எல்லோ கலர் வைசர் வந்துட்டு செப்பரேட்டாக 1100 வரும் போல். ஸோ அதான் கடையை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டார் அவர். அவங்க வந்துட்டு ப்ரோ நீங்கள் என்ன வேணுமோ எது வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பாட்டில் இல்லை எடுத்து வச்சுட்டு இதை போட்டு திறந்து பார்த்து பாட்டில் போட்டுட்ருந்தேன். உண்மைக்குமே கடையில் வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் எத்தனை ஹெல்மெட் வேணும், அங்கே இருக்கிற ஹெல்மெட்லாம் உங்களுக்கு மறந்து அந்த டைமில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃபிட் ஆகுதா எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, இன்னும் முடியலை அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து பார்த்து கரெக்டாக பண்ணி தருவாங்க. ஸோ சூப்பரான ஸ்டோரு. நம்ம நவீன் ப்ரோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை ஹெல்மெட் சூஸ் பண்ண முடியாதுனா கூட இது பார்க்கலாமே அது பார்க்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நிறைய சஜஷன் கொடுக்குறாங்க. நான் பாட்டில் இருந்துச்சு போட்டு பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய ஹெல்மெட் போட்டு பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சின்ன வந்துட்டு ஒரு சத்தம் அதிகமாக இருக்குது போல். லாக்டவுனில் சாப்பிட்டு பெருசாகி போயாச்சு. ஸோ ஹெல்மெட் போட்டாலே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 2 பல்லும் 2 கன்னத்தை கட்டிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா, பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மீடியம் சைஸு ஓகே. பட் எல் சைஸ் வச்சுருந்தாங்க, அதுவுமே சேரல. அப்புறம் ஆக்ஸாரில் மட்டும்தான் எக்ஸல் வருது. எம்டியில் வந்துட்டு எல்லுக்கு மேலே வர்றதில்லை போல். ஸோ இருக்குது பட் அந்தளவுக்கு வர்றதில்லை. ஸோ ஆக்ஸாரோட வெனாமஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபிட்டான மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்ஸார் நம்ம வந்துட்டு எம்டி மேலே வந்து ஒரு ஆசையை கொண்டு வந்தாச்சு. ஸோ இது ஃபிட் ஆகலை அது ஃபிட் ஆகலாம் கன்ஃபியூஸ் ஆகிறோம். ப்ரோ வந்துட்டு பல ஹெல்மெட் எடுத்து வந்தாங்க ஆக்ஸாரில். பிளாக்கு, கிளாஸ் பிளாக்கு, மேட் பிளாக்கு. இது பாருங்கள், பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் பிளாக்குன்னு பிளாக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறோன்னு சொல்லிட்டு ப்ரோ வந்துட்டு அவங்களோட மற்ற கம்பெனியிலேருந்து எடுத்து காமிச்சு நிறைய சஜஷன்ஸ், நீங்கள் எப்படி போடலாம் அப்படி போடலான்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாருங்க. இப்போது இந்த டைமில் என்னென்னா கோவிட் அது இதுன்னு சொல்லிட்டு பாதி பேர் ஹெல்மெட் போட்டு பார்க்க கூட விட மாட்டாங்க. பட் நான் எப்படியும் கடையில் ஒரு 2 hours கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு 11:30க்கு பெங்களூர்லேருந்து கிளம்புனேன். 12:30 12:45 கிட்டே போய் சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போயிட்டு நான் கடையில் விட்டு கிளம்பும்போது 2:30 கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நான் இப்போ சொல்கிறேன்ல, இந்த சைடில் சின்ன தான் வந்துட்டு எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக ப்ரோ வந்துட்டு நிறைய ஹெல்மெட்டில் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு சலிச்சிக்கவே இல்லை இது பண்ணுறதுல அதில். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி கரெக்டான ஹெல்மெட் உங்களுக்கு தேவையானது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வந்துட்டு போகிற மாதிரி பண்ணுவார். SMKல இருந்து எடுத்து காமிச்சாங்க, நிறைய இது பண்ணாங்க. ஆக்சிஸில் இருக்கிற நிறைய இது காமிச்சாங்க. ஸோ
நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆனாலும் உங்களுக்கு தேவையான ஹெல்மெட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணித்தரது தான் இங்கே வந்து இவங்களோட மெயினான ஒர்க்காக இருக்குது. ஆக்ஸாரையும் போட்டு பார்த்தேன், இந்த SMK போட்டு பார்த்தேன், எம்டிலே வந்துட்டு அதர் இதெல்லாம் போட்டு பார்த்தேன். என்ன நமக்கு வந்துட்டு ஆக்ஸாரில் வெனாமஸ் எக்ஸல் வந்து கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இது பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது, சூப்பராக இருந்தது. பாட்டில் போட்டு கலத்தி நான் பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் அதை விட்டு கை போல் எம்டியை விட்டு. ஸோ அப்புறம் தான் சொன்னாங்க, எம்டி தானே ப்ரோ, எம்டி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு வேறு ஒரு எம்டி ஹம்மர் சீரியஸ் தான் ரெண்டுமே. ஸோ இந்த இது வந்து எல் பேடிங்கு இதில் இருக்கிறது. அது எம்டியில் எப்படின்னா எல் பேடிங்கு, அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்கிற பேடிங்கை கலத்தி இதில் போட்டு தந்துட்டாங்க. அதாவது பிளாக் கலர் வந்து எம்மு, க்ரீன் கலர் வந்து எல். ஸோ வெளியே அவுட்டர் ஷெல் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல், பேடிங்கில் தான் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா. ஸோ நமக்காக வந்துட்டு இதிலேருந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிற பேடிங்கை கலத்தி போட்டு பிளாக் கலரில் போட்டு நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக வந்துட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரீமியம் ஹெல்மெட் யூஸ் பண்ணாததுனால இதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட் வந்துட்டு இது பைக் வாங்கும்போது எம்மா வாங்கும்போதே ஸ்டாக்கில் ஒன்று கொடுப்பாங்களா, அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஹெல்மெட்டே கிடையாது. ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நமக்கு வந்து வரல, டைட்டாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, காது மடங்காமல் இருக்குல்ல ப்ரோ, அந்த மாதிரி. இவங்க வந்து பிரபு ப்ரோ தான் அதை மாற்றி கொடுத்தாரு. நவீன் ப்ரோ சூப்பராக, அவர் தான் ஓனர் போல். பிரபு ப்ரோ இவங்க ரெண்டு சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. பிரபு ப்ரோ வந்துட்டு நல்லா இது எப்படி போடுறதுலாம் சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நிறையா விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு சும்மா நீங்கள் பாட்டில் காலில் இருக்கிற மாதிரி இல்லை, மொத்தமாக உங்களுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டாக் வைஸரை மாட்டி தந்துட்டாங்க. பிறகு பேட் செஞ்சுட்டு கேமராவும் மவுண்ட் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ அது ஃப்ரீயாக தெரில, நான் கொண்டு போயிருந்தேன் சின் மவுண்ட்டும் கேமராவும். ஒரு அப்டேட்டு எப்படி ஹெல்மெட் இருக்காச்சு. எங்கே வந்து எடுத்தோம்னா பெங்களூரில் எடுத்துருக்கலாம். இப்போ பெங்களூரில் இருந்துலாம் ஒவ்வொருக்கே சப்ளை வருது. பட் எங்கே எடுத்தாலும் ப்ரைஸ் ஒன்று தான், எம்டியோட ப்ரைஸ் எம்ஆர் தெரியும், அதை விட்டு குறைக்கவே மாட்டாங்க. ஸோ ஊரில் போய் எல்லாம் பேசியிருக்கலாம், ஒரு கம்யூனிட்டி கேஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ஒசூரில் வந்து எடுத்தது. அண்ட் ரியலி லவ் த பைக் வந்து இன்னைக்குமே தெரியுது, நல்லா பேசுங்க, மேட்ச் நல்லா இருக்குது. ஸோ சூப்பராக ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் இந்த ரிவ்யூ எனக்கு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன்னா லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன்னா எனக்கு எந்த ஒரு ஐடியா இல்லை. பட் நம்மளால் முடியாத, எனக்கு எதுவும் முடியாமல் போகுது, ஐயோ அவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு எல்சியில் வந்து உங்களுக்கு சைஸ் எனக்கு வந்து எக்ஸல் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் பேசும்போதே கொஞ்சம் வந்து வாயை லைட்டாக பேனிட்டு தான் பேசுகிறேன். அந்த ஜாலைன் இருக்குல்ல, அந்த ஃபுல் டி மாதிரி வருது ஹெல்மெட்டு. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அது செட் ஆகலை. பட் ஒரு எக்ஸாம் போகும்போது எனக்கு வந்து என்னன்னா, அந்த சேனல் மிஸ்டர் டார்க் நம்ம வண்டி எம்டி எல்லாம் ஸ்டார்ட்டாக சொல்லும் போது வந்துட்டு எம்டின்னு சொல்கிற மாதிரி விஷயம் நான் நினைப்பேன். ஆல்ரெடி இந்த பிளாக் ஹெல்மெட் தான் அவங்க தான் பார்த்து வச்சுருந்தேன். எல்லோரும் பார்த்துருங்க, ஃபங்கியாக பார்க்குறவங்க இருக்கிறான்னு சொன்னாங்க. பட் பிளாக் லவர் பிளாக் லவர் எக்ஸிஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணி பிளாக்கி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ஹெல்மெட் அவங்க பாட்டில் விட்டாங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் வீடியோவில் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க, நான் அப்புறம் ஆட் பண்ண போகிறேன்னா நீங்கள் வீடியோவில் வந்துட்டு பார்க்குவீங்க. அவங்க வந்து எப்படி வந்துட்டு உங்கள் ஹெல்மெட்டுக்கு சொல்லுவாங்க. அவங்க நீங்கள் பாட்டில் பாருங்கள். நீங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோ வேணால் கண்டென்ட் வேணும் எடுங்க, இது ஒரு நாள் பண்ணி ஓகேங்களா. ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா மட்டும் சொல்லுங்க. கூட போட்டு வரோம் ஒரு வேலை நல்ல மாதிரிலாம் என்ன பண்ண சேஃப் ஆகிறவங்க எல்லாரும். எனக்கு வந்துட்டு ஒரு 5 நாளாக ரொம்ப வேணா காய்ச்சல் டாக்டர் என்னைக்கு போதிதான் என்ஜென்சி நினைச்சிருக்கேன். கடவுள் தான் எல்லாமே காப்பாற்றாரு. இந்த மாதிரி எதுவும் இல்லை. லாஸ்ட்டு சாட்டர்டேலேருந்து இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு ஃப்ரைடே, ஒரு வாரம் கிட்ட ஆகி போகுது. இன்னைக்கு
காய்ச்சல் இல்லை, பட் தொண்டை வலி அதெல்லாம் அப்படி இப்போதான் இது. நாளைக்கு லாக்டவுன் வந்து போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து கிளம்புனேன். ஹெல்மெட் எப்படி இருக்குதுன்னு உங்களோட பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேப் கரெக்டாக அந்த கேப்பில் வந்து என்னோட தலையை கண்ணாடியில் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்கில் கொடுத்துருந்தாங்களே யமஹா வந்துட்டு டப்பா ஹெல்மெட் கொடுப்பாங்களே ஸ்கூல் பேடு, அது போட்டுட்டீங்க. அதுக்கு ஹோம் ஒர்க் அது ஒன்றும் கிடையாது, நம்ம அதானே போட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ரீமியம் ஹெல்மெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ வாய் பேசுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் காது ஒழுங்காக இருந்துட்டு காது மரங்களை வாய் அதெல்லாம் ப்ராப்ளம்னா அது வந்து போக போக மடிஞ்சு கொடுக்கும் ப்ரோ, ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆக்சாரில் தான் எக்ஸல் இருக்குது. பட் இதெல்லாம் யோசிக்கலாம், ஆக்சாரில் வந்து இன்னும் அந்த ஆக்சாரில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் வேறு கொடுப்பாங்க. எம்ஜியில் வந்துட்டு எம்ஆர்பிலேருந்து ஒரு பைசா கம்மி பண்ண மாட்டாங்க. நான் ஆக்சாரில் டிஸ்கவுண்ட்லாம் உண்டு. எப்படியும் ஆக்சார் அது எம்ஜியோட ஒரு நான் இதை வந்து 5250 வாங்கினேன். ஹம்மர் எம்டி ஹம்மர் ஃபுல் பிளாக்கு, க்ளாசி பிளாக்கு. இதே இது ஆக்சாரில் ரெண்டு மாடல் பார்த்து வச்சுருந்தேன். பார்த்து வச்சுட்டு தான் பிறகு ஒசூரில் இன்ஸ்டா பேஜ் செக் பண்ணிவிட்டு இவங்க வந்து டீலர் ஃபார் போட் ஆக்சாரும் டீல் பண்ணுறாங்க. அண்ட் எம்டி வந்து எல்லாருக்கும் டீலர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ எம்டி டீலர்ஸுக்கு இருக்கிறவங்க போய் இவங்களை நான் போய் யூஸ் பண்ணேன். ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, பேசி பார்த்துருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே எஸ்எஸ் பைக் ரோனில் எடுக்க முடியாமல் தான் போயிருக்கோம். இல்லைண்ணா அது சரி வாங்க, இடம் இருக்குதா?